ஐ ரெஸ்பெக்ட் யுவர் கொஸ்டின்ஸ். ஐ வாண்ட் டு டாக் டு யூ ஆல்சோ அண்ட் நோ யுவர். நான் தெரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். ரொம்ப நிறைய எனக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. நான் வந்து ஐ டோன்ட் நோ, ஐ லேர்ன்ட் இன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் அண்ட் ஐ வித் லவ் ஐ டூ மை ஜாப். அது மாதிரி பண்ணி ரிட்டையர் ஆனதுக்கு பின்னாலையும் உங்க யூத் இஸ் மை ரிலிஜன் அப்படின்னு நினைச்சிட்டு நான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 இயர்ஸ்ல தான் ஐ கேம் டு நோ தட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் மை கேப்பபிலிட்டி ஆர் என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா நிறைய நேரத்துல வேலைக்கும் எனக்கும் நடுவில் ஒரு பெரிய இடைவெளி இருந்தது. நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு பின்னாலதான் வந்து இந்த இளைஞர்களோட யோசிக்கிறது, அவங்களோட சுவாசிக்கிறது, இது எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு தளமா மாறிடுச்சு. அதனால வந்து நான் புதுக்கோட்டையில வேலை பார்க்கறதுக்கும் சரி, அது வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கீம் ஆகி தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு வந்து சரி, வேற ஸ்டேட்லயுமே நிறைய வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய மாடலை வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இந்த ஸ்டடி சைக்கிள் இருக்கு. வந்து இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மாத்திரம் இல்ல, உங்க எல்லாருக்கும் தெரியும் வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பல ஏங்கல்ல வந்து இது இருக்கு. மற்ற கோச்சிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேரத்துல அங்க பண்ணுவாங்க, ஆட்களுக்கு வேற பேட்ச் வந்துருவாங்க. ஆனா இது வந்து உங்களுடைய ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் மாதிரி. நீங்க உங்க வீட்டுல இருந்து அங்க வந்து உட்கார்ந்துட்டு உங்களோட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிற முடியும். சக்சஸ்ஃபுல்லா வந்தவங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து திருப்பி அதை வந்து மற்றவங்களோட ஷேர் பண்ண முடியும். இதெல்லாம் நான் வந்து ஒரு 20 வருஷமா நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதையும் சரி, இன்னைக்குமே ஐ ஹேவ் மை ஓன் கனெக்ஷன் வித் ஆல் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வேர் ஐ ஒர்க் அண்ட் ஆல்சோ இன் அதர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸஸ். அதனால இதை வந்து இளைஞர்கள் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஸ்டடி சைக்கிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு தரம். அதுல இருந்து நீங்க வந்து அதையும் வந்து, ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்ப பூமி என்பது பாத்தீங்கன்னாக்கா அகழ்வாரையும் சரி இகழ்வாரையும் சரி தாங்கக்கூடியதான் பூமின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து விளம்பரம் எல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசஸ் தேடுறது இல்லை. ஏன்னா அது வந்து அன்பா இருக்கிற அம்மாவோ அப்பாவோ வந்து பாத்தீங்கன்னா நான் இதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் பையனுக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. அது மாதிரி நீங்க தான் அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்டடி சர்க்கிள். நீங்க வந்து ஒரு உங்களை மையமா வச்சு அவங்ககிட்ட கேட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பெறணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அவங்க மீட் எல்லாம் வைக்கிறாங்க. வந்து உங்களை தாண்டி நீங்க யோசிக்கணும், இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம். இப்ப அவர் ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு இந்த மாதிரி பேரியர் இருக்கு சைக்காலஜில, ஐ ஃபீல் தட் ஐ எம் நாட் வெரி கம்ஃபர்டபுள் வென் ஐ ரைட் தி எக்ஸாம். அது மாதிரி இருக்கப்ப எனக்கு இருக்கக்கூடிய அந்த சைக்காலஜில இருக்க டிஃபிகல்ட்டி நான் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நீங்க வந்து நிறைய கேட்கலாம். நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்ததை சொல்லலாம். அதே மாதிரி உங்க லைஃப்ல இது வரைக்கும் எப்பயாவது ஒரு நேரத்துல ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ வந்து சக்சஸை ஏதாவது ஒரு ரூபத்துல டேஸ்ட் பண்ணிருப்பீங்க, அதை கூட இங்க ஷேர் பண்ணலாம் நீங்க. சோ தட் அந்த சக்சஸ் திருப்பி ரிப்பீட் பண்ற மாதிரி பார்க்கலாம். நிறைய நேரத்துல வந்து இந்த லேர்னிங் இருக்கக்கூடியவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு பீட் சாம்ப்ராஸ்ன்றவர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து டென்னிஸ்ல வந்து ரொம்ப நாள் வந்து கன்சிஸ்டன்டா வந்து ஜெயிச்சுட்டே இருப்பார் அவர். அப்ப அவர் வந்து சில நேரங்கள்ல ஒரு 5 கேம்னாக்கா 3 கேம் தொடர்ச்சியா எடுத்தாக்க ஜெயிக்க முடியும் இருக்கலாம்னு வச்சுங்க. முதல் கேம்ல அவர் தோத்துருப்பாரு. அப்ப அவர் என்ன மைண்ட்ல நினைக்கிறாரா, ஏற்கனவே நான் விளையாடுறப்ப முதல் கேம் தோத்துட்டு 2வது கேம் 3வது கேம்ல விளையாடுறப்ப என் மைண்டை நான் எப்படி வச்சிருந்தேன், அதனால எப்படி நான் ஜெயிச்சேன் அப்படின்றத மனசுக்குள்ள ரீப்ளே பண்ணி பார்க்கிறேன். அப்படி பாக்குறப்ப என்ன ஆகும்னாக்கா அவருக்கு உடனே அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றப்ப அவருக்குள்ள ஹி பிலீவ்ஸ் ஹிம்செல்ஃப். நம்மளை வந்து நம்ம நம்பணும்னாக்கா நம்மள்கிட்ட ஏற்கனவே வெற்றி தரக்கூடிய ஒரு அனுபவம் நமக்குள்ள இருந்திருக்கும். அது சின்ன சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அதை நம்ம மனசுல திருப்பி சிமுலேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நமக்கு வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து நம்ம ஆட்டோ சஜஷன் சொல்லுவாங்க, ஆட்டோ பயோ கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னாக்கா அந்த மாதிரி நம்மளையே வந்து ஆற்றுப்படுத்திக் கொள்ளும். உண்மையிலேயே வந்து பார்த்தா இதுதான் வந்து பெஸ்ட் ரெமடி. ஒவ்வொருத்தரும் தன்னறிவில் நிற்பதே தவம்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சுயமான ஒரு சிந்தனை மூலியமா நமக்கு தான் தெரியும் எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஜான் மெக்கன்ரோன்னு ஒருத்தர், அவர் கூட வந்து ஒரு டைம்ல வந்து சாம்பியன் ஆனாரு டென்னிஸ்ல வந்து. பட் அவர் எப்படின்னாக்கா நிறைய பேர் ஏன் பயப்படுறாங்கன்னாக்கா, நான் விளையாண்டா கரெக்டா விளையாடணும், தோத்தா என்னால தாங்க முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க. சில பேர் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட யாராவது கருத்து சொன்னாங்கன்னா கூட அந்த கருத்தை அவங்க ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அந்த சேஃபா அப்படியே இருந்து அதை ஜெயிக்கணும். ரியல் லைஃப்ல அப்படி பண்றது முடியாது. ஒரு நேரம் முடியும், ஒரு நேரம் முடியாம போறப்ப அவங்க சிரமப்படுவாங்க. ஆனா வெற்றியாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு தோல்வியுமே கூட லேர்னிங் அப்படின்னு நினைப்பாங்க. they never consider defeat or failure as அது வந்து ஒரு தோல்வின்னு நினைக்கிறது இல்லை, அது ஒரு லேர்னிங் நினைக்கக்கூடியதுதான் growth centric சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னாக்கா, ஏன்னா நம்ம ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ன்றது உலகத்துல யாரும் பார்க்க போறது கிடையாது. அதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாட் வி லேர்ன் அவுட் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கெல்லாம் முக்கியமா தேவை என்னன்னா ஆட்டிடியூட் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே நிறைய பேர் வந்து இந்த ஆட்டிடியூடுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆட்டிடியூட் டிட்டர்மின்ஸ் யுவர் ஆல்டிடியூட்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டிடியூடுன்ற வார்த்தையை நீங்க அல்பபெட்டா இருக்கிறத வந்து எழுதி பாருங்களேன். ஏன்றது 1, டீன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 21, அப்படியே போட்டு பாத்தீங்கன்னா 100 வரும். ஆட்டிடியூடுன்றத போட்டு அது வந்து டோட்டல் நம்பர் போட்டு வேல்யூ கொடுத்து பாத்தீங்கன்னா 100 வரும். அப்ப நமக்குள்ள வந்து ஒரு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இருந்துச்சுனாக்கா நம்ம வந்து 100 தான். we can optimize our potential.
நம்ம திறமையை வந்து நம்ம முழுமையாக்கணும்னாக்கா நம்மளுடைய மனோபாவம் தான். அதுல வந்து எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா வெரைட்டி இஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்கா பன்முகத்துல நம்ம வரலாம். ஒரே இதுல வரணும், ஒரே மாதிரி தான் எல்லாருமே வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது. வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஒரு யூனிஃபார்மா எல்லாரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும், ஒரு திறமை இருக்கும். அதை நம்ம கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணணும். we have to identify our own capability. அது எப்படி பண்ண முடியும்? காம்பிடென்சி மேப்பிங் சொல்லுவாங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து இந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, அந்த மாதிரி மேத்ஸ் இதுல எல்லாம் வந்து ஐ எம் நாட் வெரி ஸ்ட்ராங். இப்ப நான் எம்பிஏ படிக்கிறப்ப கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பேப்பர்ல எல்லாம் மினிமம் மார்க் தான் வாங்குவேன். ஆனா மீதியில கொஞ்சம் காம்பன்சேட் பண்ற மாதிரி அந்த ஆர்கனைசேஷன் பிஹேவியர், மேனேஜ்மெண்ட், இப்படி மாதிரி மார்க்கெட்டிங், இது மாதிரி இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி லா, கான்ஸ்டிடியூஷன், சைக்காலஜி இதுல எல்லாம். ஆனா கான்கிரீட்டா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி எல்லாம் பாடம் எடுத்து நான் படிச்சிருந்தேன்னாக்கா காலேஜ் டைம்ல நான் பெருசா வந்து நல்லா வந்திருக்க முடியாது. அதே மாதிரி இந்த ஜுவாலஜி, பாட்டனி, டிசெக்ஷன், படம் வரைகிறது இதெல்லாமே எனக்கு சரியா வராது. அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா we got our own capability and limitations. அது நீங்க ஸ்கூல் டைம்ல, காலேஜ் டைம்லயே கேரியர் கைடன்ஸ்ல வந்து சில பேர் கரெக்டா தெரிஞ்சவங்க சூஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி கூட நம்ம வெளியே வந்ததுக்கு பின்னால எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றது கூட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்க we should know our capability. அப்புறம் வேற வழியே இல்ல, மினிமமா நம்ம இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் சில ஏரியாலனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். இல்ல நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்னு இருந்தாக்கா சூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு முக்கியமான விஷயம். ஹவு டு டிரா யுவர் கேரியர் கிராஃப் அப்படின்னு. அப்பதான் நம்ம வந்து சக்சஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நம்ம வந்து சில விஷயங்கள்ல வந்து நம்ம தொடர்ச்சியா நம்மளுடைய திறமையை தெரிஞ்சுக்கிறாம நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா அது ரொம்ப சிரமமா இருக்கும். அப்புறம் we will get frustrated. So it needs lot of clarity what I can do. அந்த கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றதுக்கு ஒரு எல்லாருனாலையும் எல்லாம் முடியுன்றது ஒரு பக்கம். ஆனா நமக்கே இயல்பா முடியக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப வந்து மீன் எப்படி கம்ஃபர்டபுளா தண்ணியில வந்து ஸ்விம் பண்ணி அதுல ரேஸ் விட்டா அது ஜெயிக்குமோ, ஐன்ஸ்டீன் கூட அப்படிதான் சொல்லுவாரு. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. அவங்க உங்களுடைய திறமையை வந்து அந்தந்த தளத்துலதான் அவங்க இது பண்ண முடியும். அப்புறம் இன்டர் டிசிப்ளினரியா அது சார்ந்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள்ல சில ஐடியாஸை வேற இடங்கள்ல இருந்து யோசனை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. சோ அப்படி மாதிரிதான் நம்ம கேரியரை வந்து டிரா பண்ண முடியும்.